ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். இது என்னன்னா, அம்மாக்கள் வந்து பிள்ளைய பெற்றுட்டு சைக்கோவாக நடந்துக்கிறாங்க. பொம்பளை பசங்க கிட்ட ஆம்பளை பசங்க கிட்ட பேசக்கூடாது, பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க கிட்ட பேசுகிறோம், ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க பேசக்கூடாது. இது பற்றின ஒரு விவாதத்தை நேரில் பேசுனா அதோட முதல் பாகத்தை இந்த எபிசோட பார்க்க போறீங்க. அதற்கு முன்பாக தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் டு திஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் நான் இந்த பேசலாமா வேணாமான் இவங்க இன்னைக்கு காமிச்சாங்க. அந்த வீடியோ என்னன்னா, ஒரு பையன் வந்து பொம்பளைக்கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு, குட்டி பையனாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஒரு 16 வயசு ஒரு 15 வயசு இருந்தால் கூட நீங்கள் யோசிக்கலாம். 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் பையன். ஒரு காலேஜ்லாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். காலேஜ் போயும் கூட வந்து யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து இல்லை நான் பக்கத்தில் வேணாலும் உட்கார வச்சு அப்பயும் நான் இங்கேருந்து என் பையனை கூட்டிகிட்டு போயிடுவோன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பொம்பளை பசங்க பேசவே கூடாதுங்க. இப்போ இத்தனை கேமரா இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன், நீங்களும் தண்ணி எதிர்க்க தான் இருக்கீங்க, உட்காந்து அது தப்புங்க, வேணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்க. நான் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அவருக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், இருக்கு, ஆனால் வந்து அப்பப்போ செக் பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது என்ன மனநிலையில் அதை அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் முதல்ல எங்கள் அப்பா வந்து என்னை வந்து பயங்கரமாக அடித்து என்னை திட்டி என்னை வந்து ரொம்ப, அதாவது ஓப்ளஸ், அவருக்கு என்னை பிடிக்காது. ஜோசி யாரை சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. அதனால் என்னை வந்து ரொம்ப வேறு மாதிரி ட்ரீட் பண்ணும்போது, நான் ஃபஸ்ட் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் துளிர்னு பேர். அந்த படத்தில் வந்து அந்த பையனுக்கு படிப்பு வரலன்ட்டு அவனை வந்து போட்டு திட்டுவாங்க, சமூக ப்ரெஷர், அப்புறம் அவன் என்ன முடிவு அப்படின்ற மாதிரி படம்லாம் எடுக்கும்போது அதில் நான் கலீல் ஜிப்ரானுடைய ஒரு வரியை தான் முன்னெடுத்து பேசியிருந்தேன். அந்த படத்தினுடைய சாரம்சம் அதுதான். உங்கள் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ வந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு அதை வந்து நான் முடிச்சிருப்பேன் ஆக்சுவலி. ஸோ என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, பர்சனல் ஸ்பேஸ்ன்றது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கும் உண்டு. குழந்தைகளுக்கும் அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதும், அவங்கள வந்து தோழமையோடு கண்காணித்து தோழமையோடு அவங்களுக்கு புத்தி சொல்கிறதும் ஒரு பெற்றோருடைய கடமைன்றதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். அதுவும் இல்லாத நாங்கள் இப்போ இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் இதனுடைய ரீச் இன்னும் அதிகமாக இருக்குது. நாம் எப்படிலாம் நம்ம வந்து செய்யணும்னு நினச்சோமோ அதுக்கெல்லாம் ஏதுவாக இந்த கண்ட்ரி இருக்குன்னு சொல்ல வரேன். முக்கியமாக குழந்தைகள் மீதான மதிப்பும் சரி, அவங்கள வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், அவங்க மனசு உடஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுவும் இல்லாத இதே அம்மா இங்கே இருந்தாங்கன்னா நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார். அதே அம்மா இங்கே இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா டக்குனு இவங்க ஒரு டேக் கொடுத்துருவாங்க, தெரப்பி இருக்குன்னு எடுத்து சொல்லுவாங்க. அப்படியே பண்ணி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதனுடைய நீச் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் வந்து இந்த எபிசோடில் வந்து பேசலான் இருக்கேன். ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்பளை குழந்தையோ ஒரு ஆம்பளை குழந்தையோ நான் வந்து ஜெண்டர்லாம் பார்க்கவே இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி கட்டுப்பிடித்தனங்கள்லாம் இங்கே இருக்குது. மிக முக்கியமாக யூகேக்கு வந்த பிறகும் நிறைய பெற்றோர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 1000 தான் நம்ம கல்ச்சரில் சார் அப்படின்னு இருக்கட்டும், அந்த உடைகளை வந்து அவங்க கொடுக்கறதா இருக்கட்டும், நிச்சயமா நீங்க 1000 இருந்தாலும் உங்க கல்ச்சர் வந்து நீங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க செய்யும் போது நிச்சயமா அது பாராட்ட வேண்டியது. கண்டிப்பாக. காய்கறி சாப்பிட்ற ஊர்ல வந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அந்த ஊர்ல அவன் தான் சாப்பிட்றான். அவன் ஊர் கல்ச்சரை நீ வந்து அடாப்ட் பண்ணிக்கோ. உன்னை யாரும் இங்க வந்து வேண்டி விரும்பலாம் அழைச்சி வரல. உங்களுக்கு தெரியும்ல, 300 காலத்துலயாவது நீங்க இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இப்பதான் உங்களுக்கு தெரியுமே உலகத்துல என்னென்ன உணவுகள் எப்படிலாம் விரும்பி சாப்பிட்றாங்க. இவங்க பனிகறி சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறி சாப்பிடுவான். கண்டிப்பாக. இந்த ஊருக்கு வந்து உன்னால முடிஞ்ச சாப்பிடு, இல்லையா நீ சாப்பிடாம வெஜிடேரியன் கூட சாப்பிடு. ஆனால் மாட்டுக்கறி இப்போ பனிகறி இப்படி சாப்பிட்றாங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அது உன் ஊர்ல இருக்க வேண்டியது தானே. உன் ஊர்ல ஒரு கட்டுப்பாடுகள், உனக்குன்னு ஒரு கல்ச்சர், உனக்குன்னு ஒரு குலதெய்வ கோயில் இப்படின்னு வச்சிருக்கல. அங்கேயே மோலாடிச்சுட்டு அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு என்ன ஜாலியாக இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கடை வெட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்கே வந்த பிறகு நீங்கள் அதாவது உங்களுடைய ரூட் காசை வந்து அப்படியெல்லாம் நான் கூட சொல்ல, நீங்கள் அப்படியே வந்து ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் மேலே வாங்கலாம் சொல்ல வரல. குறைந்தபட்சமாக சில விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் வந்து பேசுறது. இது ஆக்சுவலி சொல்லுங்க. இது இங்கே வந்தவங்களுக்கு ஜாக்கி நான் வந்து இப்போ வந்து இது வந்து என்னன்னா வந்து கிராமத்துக்கும் சென்னைக்குமே இது டிஃபரன்ஸ். அதேதான். அங்க வந்துட்டா வந்து பசங்க கேட்டு போயிருவாங்க. ஆமா, எல்லா பசங்களுக்குமே இப்போ ஓரளவுக்கு இப்ப நீங்க ஓரளவுக்கு பசங்களுடைய
அந்த வளர்றாங்க இல்லையா, அந்த க்ரூமிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஹவு தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ், ஹவு தே என்ன சொல்றது, ஹவு தே ப்ரெசென்ட் தெம்செல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா எல்லா விஷயங்களும் கிராமப்புற பசங்களுக்கும் ரீச் இருக்கு, இப்ப சிட்டில இருக்கிற பசங்களுக்கும் ரீச் இருக்கு. சிட்டியில இருக்கிற பசங்களாவது இந்த கான்செப்டேஷன் அது இதுன்னு மயிறு மட்டன் ஏதோ ஒரு விஷயமாவது தெரிஞ்சு அதையாவது அது கொஞ்சம் தெளிவாவது இருக்குதுங்க. அங்க இருக்கிறதுங்க என்னது, புள்ள பெத்து டாய்லெட்ல புள்ள பார்க்குற பசங்களாம் நம்ம செய்திகளை பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு செய்தி வந்து குழந்தைய வந்து மண்ணில் போட்டு மூடி அது வந்து அழுது அது சரியா மூடாம என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய பிடிச்சி அப்புறம் 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதேதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இது எங்க வருது? இப்போ இந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்கறத விட பொத்தி பொத்தி பண்ற ஒரு மேகலைன்ற மாதிரி வளர்த்துட்டு கடைசியில் அவன் வந்து தொப்புளுக்கு புல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒன்று அவனால அந்த வாழ்க்கையும் வாழ முடியல, இந்த வாழ்க்கையிலயும் வந்து 2 கட்டனா இருக்கிறான். அவனை நீங்க என்னவா நினைச்சு நீங்க பெக்கறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் பெரிய கேள்வி. அதாவது உதாரணத்துக்கு அந்த வீடியோல வந்த சாராம்சத்தை சொல்லிடுறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அம்மா பையன் வந்து பெண்களோட பேசவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே அதை கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றேன், அவ்வளவுதான். அங்க இருந்தது ஜாஸ்தியான எவ்வளவு விரிவா சொல்றேன். ஜாஸ்தி நான் தான் சொல்றேன். அதுல என்ன விரிவா சொல்ல போறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துல உட்கார வச்சா நான் நிகழ்ச்சியை விட்டு எழுந்து போயிருவேன். இன்னொரு ஒரு விஷயம், எனக்கு இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான ஒரு என்ன ஜாக்கி பாஷையில சொல்லணும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல ஜாக்கி, பொய்ங்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு பொய் பிம்பம் வந்து கிரியேட் பண்றது என்னன்னா, டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே, அதுவும் செம ஏஜ் உள்ள ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அந்த அம்மா சொல்லுவாங்க, அக்கா கிட்ட பேசு தம்பி, இங்கதான் பாருக்கேன் பேசு அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, சரி தங்கச்சி கிட்ட பேசு. அது என்னது, இது ஒரு பொண்ணு அவங்க அக்காவோ அவங்க தங்கச்சியாவோ இருந்துருவாங்க. இல்லைன்னா நீங்க வந்து அவங்க அக்காவோ தங்கச்சியாவோ பார்த்துட்டா உடனே அந்த பையனுக்கு அந்த பெண் மேல, அது யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு மேல வேற எந்த உணர்வுமே வராது. இது வந்து என்னுடைய கேள்வி. இதுல வந்து என்னன்னா, இயல்பாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு ஒரு உணர்வுக்கு ஒரு விஷயத்தை நீங்க எப்படி தப்புன்னு சொல்றீங்கன்னா நான் கேட்கறேன். தப்புன்னு சொல்றது இல்ல, அதற்கு முன்கூட்டியாவே ஒரு முன்ஜாக்கிரதைவா அதை எடுத்துட்டு வராங்களாம். ரொம்ப சிரிப்பா இருந்தது. அந்த பையனுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. அந்த நிகழ்ச்சியில ஒரு நிமிஷம் பேசுறதுக்கே இவங்க விடலன்னா நீங்க எதுக்காக குழந்தை பெத்துக்கிறீங்கன்றதே இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்தோட இன்னொரு ஒரு காமெடி என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன் நானு. அதுக்கு அடுத்து வரேன் நானு. ஸ்கூல்லயே போய் பேசுவாங்களாம், டீச்சர் என் பையன் எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாது, பேசி ஏதாவதுன்னா நான் உங்களதான் வந்து கேட்பேன், எதுக்கு நீங்க கோஎட் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, தனியா வீட்டுல மாடு மேய்க்க சொல்லுன்ற, வெளியே அனுப்பாத, வீட்லயே மாடு மேய்க்க சொல்லு, சாணி அள்ளி போட சொல்லு, அதை செய்ய வேண்டியதானே. எதுக்கு நீ மாடு கிட்ட இன்னும் தெரியுமா மேடம்? சொல்லுங்க சார். சம்டைம்ஸ் மாடே மேட்டர் பண்ணுவானுங்க. ஆமா மேடம், உங்களுக்கு இந்த கதை தெரியாதா? ஓ, உங்களுக்கு நிறைய கதை தெரியாதா? இது ஒரு கதை, இதெல்லாம் ஒரு பேஷன் மேடம். ஓகே. நாய் ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா வந்து தலைக்கீழ நிற்கிறது ட்ரை பண்ணாது, அது சொந்தமாக தான் வளர்த்துட்டு இருக்கோம். நாய் ஒன்று வச்சுருக்கோம், அது பார்க்கில் என்ன பண்ணோம், தலைக்கீழ நிற்கிறதுக்கு இந்த சுற்றுலாம் போட்டுக்கிட்டே தலைக்கீழ நிற்க ட்ரை பண்ணி டமால் கீழே ஊந்துட்டு பேக் மட்டும் டமால் நாய் ஏறிடும் டப்புன்னு. மேடம், நீங்கள் நிறைய நேரத்தில் நான் பார்த்துக்கலாம், நீங்கள் கொஞ்சம் நாய்களே என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும், என்ன வெளியே சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கும் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அப்போ அது எங்கே தான் போகும். அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இதில் எப்படி அதுவோ அதே மாதிரி தான் இவனும் வந்து அந்த மாதிரி பர்ஃபெக்டான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தெரியல, அது சின்ன வயசுலேருந்து வளர்றது, கட்டுப்பாடுகளான விஷயங்கள், அதனுடைய உணர்வு, அதை தான் சொல்ல. நீங்கள் வந்து இந்த உணர்வுகளை வந்து உங்களுக்கு தரம் பிரிக்கவே முடியாது, அதேதான் வகை செய்யவும் முடியாது. ஒரு நல்ல நல்ல படிச்சவரான். இப்போ ஏதோ சிசிடிவி கேமராலாம் பார்த்தா ஒவ்வொரு வீட்லையுமே குண்டு பல்பு திட்டிட்டு இருந்தாரு. ஓகே. ஒரு வீட்லையும் நல்ல இருக்கிற பல்பு தெரியும். சரி, இது ஒரு பக்கம்னா இன்னொருத்தன் வந்து அழகா ஒவ்வொரு வீட்லையும் பிராத் திட்டிட்டு இருந்தான் ஒருத்தன். ஓகே. அவனையும் சிசிடிவில பிடிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு மேனியா ஒரு விஷயம், இது உலக இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அது வந்து நீங்க அளவிடவே முடியாது. அதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து வேற லெவல். ஆக்சுவலி அண்டர்ஸ்டுட் சார், புரியுது, ஓரளவுக்கு ஒரு மாதிரி புரியுது சார். உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு புரியுதுல? மூளையில இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க யாராலையும் படிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து என்ன ஓட்டங்கள், என்ன பிற விஷயங்கள் நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்கூல்ல 80 பசங்க 70 பசங்க இருக்க ஒரு இதில் உங்க உள்ளே பார்த்துட்டு இருக்கிறது அவங்க வேலையான்னு கேட்குறேன்.
நான் என்னுடைய கேள்வி அதுதான். அது என்ன அது எப்படி நீங்க வந்து சொல்றீங்க நீங்க? மாட்டாங்க. அது என்ன இந்த மாதிரி சொல்றீங்க? நான் டீச்சரா இருந்தேன், உங்க பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல உட்கார வச்சு படிக்க வைங்க அப்படின்னு இருந்திருப்பேன். ஆமா, நிச்சயமா உங்களை மட்டுமே நான் பாத்துட்டு இருப்பேன், வேற யாரையுமே பாத்துக்க மாட்டான். நீங்களே வச்சுக்கங்க, எதுக்கு சமூகத்துல கலக்க விடுறீங்கன்னு கேக்குறேன். அதை விட இன்னொன்னு, என் மடியில கூட உட்கார வச்சுக்குவேன் சார். ஆனா வந்து ஒரு பொம்பளை பக்கத்துல வந்து நான் வந்து பஸ்ல கூட உட்கார வைக்க மாட்டேன். இதுல என்ன பெருமை இருக்கு உங்களுக்குன்னே எனக்கு புரியல. அப்ப நீங்க பெண் இல்லையா? எனக்கு புரியலையே ஜாக்கி. சார் ஜாக்கி கண்ணாடிலாம் போடாதரா? ஐயோ கண்ணாடிலாம் போடாதீங்க சார், டா வேற வருது. ஆமாண்டா டால்டான்னு சொல்ல, இன்னும் வந்து இன்னும் ஒரு எப்படி சீக்கிரமா வந்துடும். ஏன்னா இப்படி டிபெண்டா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கான். ஆமாண்டா டால்டா, ஆமாண்டா சொல்லிட்டா மயிரே, அதான் உட்கார வச்சிருக்கல பார்த்தீங்களா, எவ்வளோ ஹாப்பி இருக்கீங்க பார்த்தீங்களா. இது இன்னொரு கேமரா வச்சு, இது கண்ணாடியே இதுக்கு தான் வச்சிருக்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாயெல்லாம் மூடிக்கிட்டு சிரிக்கிறது, கீழே கருப்பு பேண்ட் மேலே ரோஸு, குலுங்கி சிரிக்கிறது எல்லாமே எங்கள் இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் கருப்பு நிறைய போகிறது. ஆமாண்டா டால்டா, புருஷ மயிரா இருந்தா பெரிய மயிரா நீ அப்படின்ற மாதிரி காதில் கேட்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உங்களுக்கு. எனக்குலாம் எப்பயே கேட்டுருக்காங்களா, கண்ணுல தண்ணியே வந்துச்சு மேடம் உங்களுக்கே கண்ணுல. சரி விடுங்க, தண்ணியை பற்றி நம்ம எதுவும் பேசிட்டு இப்போ போய் இந்த மாதிரி போய் என்ன பேசுறீங்கன்னா ஒரு அழுகு. ஆமா அதுதான். ஏன்னா நான் உங்க குமரல் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆமாண்டா டால்டா குமரல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதான் பேசாதீங்க என்ன பத்தி. சூப்பர் சொல்லுங்க. சோ இல்ல அப்ப அவங்க பொண்ணு இல்லையா? அது கரெக்ட் தான் மேடம். நீங்க அதுல பாயிண்ட் மேடம், உங்க விஷயமே புரியல, டக்குன்னு ஒரு பாயிண்ட் அடிக்கிறீங்க. அது அப்ப நீங்க பெண் இல்லையா? நீங்க எதுக்கு அவர்கிட்ட பேசுறீங்க? பெண் கிட்ட பேச விட, அப்ப நீங்க பொம்பளை இல்லையா? நீங்க எதுக்கு புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஆம்பளை புள்ள அப்பா கிட்ட தானே வளரணும். ஆம்பளை புள்ள தானே அப்பா கிட்ட தானே வளரணும். எதுக்கு உங்ககிட்ட பேசுறாங்க? அதுதானே. ஆமா, அப்ப அவன் உங்ககிட்டயும் கெட்டு போயிடுவான்ல. அவன் கெட்டு போறோம், பொம்பளை கிட்ட பேசலாம் கெட்டு போறோம், நீங்களும் பொம்பளை போது எங்ககிட்ட கெட்டு போயிடுவானே. அவங்க எதுவுமே முடிச்சு போடுறாங்கன்னா, இது வந்து தப்பு சார், இது தவறு, இது வந்து இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பையன் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைட்டே பேசாம இருந்துட்டான் அப்படின்னா மான மரியாதை காப்பாற்ற முடியுது இல்ல சார்? மானம் போகாம இருக்குல்ல. மானம் போறதுக்கும் ஒரு பையன் சாதாரணமா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல நிறைய கருத்துக்கள் வந்து நான் பாத்துட்டு இருந்தேன். அதுல ஒன் ஆஃப் த ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தது, ஏமா நீங்களே வச்சுக்கங்க, இது ரொம்ப நல்ல விஷயம், நீங்களே வச்சுக்கங்க. லிங்கம் ஒண்ணு பக்கத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுல பஞ்சாமிர்தம் எல்லாம் போட்டு நீங்களே கும்பிட்டு நீங்களே பூசடிச்சு நீங்களே என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. ஆமா கல்யாணம் அப்ப வந்து அந்த பொண்ணு சொன்னுச்சு, நீங்க இப்படியே வச்சுட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு பிரச்சனை இல்ல. நீங்க திடீர்னு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ரொம்ப பேட் மைண்டட்னு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டார்ச்சர் எல்லாம் பண்றீங்க, இது வேற கதை ஜாக்கி. அதாவது இதுவும் இந்த டார்ச்சர் வந்து இது வந்து உண்மையிலே இந்த அம்மாவை நான் கொஞ்சம் பாராட்டுவோம் மேடம். அதான் அந்த பொண்ணு சொல்லியிருந்தது. சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லிட்டா. எல்லா அம்மாக்களும் மங்குடி மாதிரி இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாட்டை எடுக்க வேண்டியது. அதேதான், அவன் கையில புடிச்சுக்கிட்டே எதை கையில பிடிக்கிறதுன்னு தெரியாம சாட்டையா எதையான்னு பிடிக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி அவனை வந்து அள்ளு கழட விட்டு அவன் ஏதோ கஷ்டப்பட்டு என்னன்னோ ஏதோ நினைச்சு படுத்து புள்ள பெற்று இல்லைன்னா அதுக்கு ஒரு திட்டு, புள்ள பெக்கல, அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்ட்டு இந்த மாதிரியான நிறைய அம்மாக்கள், சைக்கோ அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு சொல்லுது, அப்ப அதுக்குதான் கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க, உங்களோடவே வச்சுக்கோங்க, ஏன்னா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திடீர்னு உங்க முகத்தை காட்டுறதுக்கு பரவாயில்ல. உண்மைதான். அதுக்கு ஒரு பொண்ணு கீழே வந்து போட்டுச்சு, நீ வேற சும்மாருமா கரெக்டா. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏஜ் வரும்போது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களே பார்த்து அவங்களே சொல்லி இதுதான்ப்பா உனக்கு மருமகங்கிற மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த பொண்ணோட நிலைமை நீ யோசிச்சு பாரு. சொன்னாங்க இது எவ்வளவு ஒரு என்ன ஒரு பையனை வந்து நீங்க பேச விடாம நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேங்கிறது எந்த கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு கேக்குறேன். அதுக்குதான் நான் கண்ட்ரோல் தாராளமா வச்சுக்கங்கன்றேன். உங்க கண்ட்ரோலை நான் நிச்சயமா மதிக்கிறேன். பையன் வந்து பழகினா தப்பு, நீங்க வீட்டுல வச்சுக்காங்கன்றேன். உங்க குழந்தை, உங்க குடும்பம், உங்க உரிமை, உங்க புள்ள, அவ்வளவுதான். எதுக்கு நீங்க வெளியில அனுப்புறீங்கன்னு கேக்குறேன் நான். வெளியில அவன் வரணும், ஆம்பளை பையனா வளர்ந்துடணும். வந்து இது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஜாக்கி இவங்களுக்கு. ஒரு ஆண் பையனை பெத்துட்டோம் அப்படின்னா தனியா ரெண்டு பொம்பு வேற முளைச்சிடுது. அதனால என்னன்னா பொம்பளை பசங்க, அதெல்லாம் பொம்பளை பசங்க அப்படிதான் இருக்கணும். இதுல அவங்க ஊர் பேரெல்லாம் சொல்லி வேற பெருமடிச்சுக்குவாங்க. அந்த ஊர் பொண்ணு சார் நானு வந்தா வெட்டுவேன், அந்த மாதிரி வந்தா உடைப்பேன், யாரா இருந்தாலும் வெட்டுவேன்
அருமையா சொன்னாங்க. உள்ளார வச்சிருவாங்க, அது மட்டும் உண்மை. தள்ளிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளார போட வேற வேற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க ஆக்சுவலி. ஆமா. அதுல இந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அங்க அந்த தொகுப்பாளர்கிட்டயே எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்தது. ஏற்கனவே இந்த அம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான், ஒரு பொண்ணு வீடியோ கால் பண்ணிட்டாங்க சார், உடனேவே இவங்க வந்து பக்கத்துல உட்காந்துட்டாங்க, இவங்க போனை தூக்கி அடிச்சுட்டாங்க. போன் உடைச்சிருக்காங்க. ஆமா ஆமா. உடனே அவர் வந்து சொன்னார், டே இதுக்கெல்லாம் வீடியோ கால்லாம் யாராவது பண்ணுவாங்க, எனக்கு ஓ மேலேயே டவுட் வருது, கேளுங்க சார்னு வாங்க. உடனே அந்த அம்மா ஏற்கனவே அவங்களே வேற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது அந்த பையன் சொல்லலாம், சார் மேத் போட்டாங்க, வீடியோ கால்ல தானே நான் காட்ட முடியும், என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு அந்த பையன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாப்ல. அவர் வந்து அதை இன்னுமே நீங்க இது சுவாரஸ்யம் கிடையாது ஜக்கி, அது வந்து இன்னுமே வந்து அதுதாங்க. அவரைதான் நான் சொல்றேன், அவரைதான் நக்கல் விடுறேன். நீங்க இது மாதிரி பேசுனீங்கன்னா நீங்க ஒரு நாள் இருந்துருவீங்களான்னு கேக்குறேன் நான். அதேதான் நம்ம நீங்க யாருக்கு நீங்க பேசணும்னா அந்த அம்மாவுக்கு நீங்க புரிய வைக்கணும். அந்த அம்மாவுடைய விஷயத்தை நீங்க உடைச்சு பேசணும். அதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பையனை வந்து நீங்க டவுட்ஃபுல்லா பண்ணா, ஏன் இந்த மாதிரி என்ன பண்ண வீடியோ கால் பசங்க என்னங்க பண்ணுவான் அவன்? சரி விடுங்க. வீடியோ கால் பேசாம இருக்கிறத விட ஜாக்கி, இன்னுமே என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணதான் அதன் மேல் இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதுல வந்து அந்த பையன் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இவங்க எந்த அளவு கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அது வந்து அந்த பெண்கள்னாலே வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் மேலிட ஆரம்பிக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாமலே ஆர்வம் மேலிடுச்சு மேடம். இல்ல பொதுவா சொல்றேன் மேடம், கண்ட்ரோல் என்னெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடியே அப்படி நம்மளுக்கு ஆர்வம் அதிகம். சரி விடுங்க, அது அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு பையன் நீங்க. நல்ல விஷயம். சரியா, இதுல வேற என்னது, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விபூதி வச்சுட்டு போவீங்களா? 8ஆம் கிளாஸ் வரைக்குமே ஆர்வம் இல்லை மேடம். 8ஆவதுக்கு அப்புறம் தான் ஆர்வமே அதிகமாச்சு. அதேமாச்சு. அப்புறம் தான் படிப்புலயும் கவனம் இல்லாம போச்சு. ஐயோ இல்லன்னா ஐன்ஸ்டைன் மாதிரி மிகப்பெரிய ஒரு வேற ஒரு விஷயம் பண்ணிருப்ப, புவியீர்ப்பு விசைக்கு எதிரா. சொல்லுங்க என்ன இப்ப ஐன்ஸ்டைன் எல்லாருமே கூப்பிட்டுவாங்க, சொல்றேன் இந்த மாதிரி யாரையாவது கூப்பிடுவாங்க. புவியீர்ப்பு விசை, மேல் ஈர்ப்பு விசை, ஏதாவது விசை அப்படி சொல்லுங்க கேட்கறதுக்கு. சரி விடுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த காலேஜ்ல ஓகே 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 நீங்க இல்ல இந்த டாபிக் வர்றதா இல்ல இப்ப. சரி 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 நீங்க சொல்லுங்க. இல்ல ரொம்ப நாள் வரைக்குமே இந்த ஒரு சில காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும், பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்க்கு தனியா பஸ் விடுவாங்க. ஆனா கோயெட்டா தான் இருக்கும். ஸ்கூல் வந்து கோயெட் ஸ்கூலா இருக்கும். பட் அவங்க 2 பேரும் பேசக்கூடாது, இவங்க தனியா இருக்கணும் அவங்க தனியா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சட்டதிட்டம்லாம் இருக்கும் காலேஜஸ்ல. நான் எங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் என்னன்னா, கேர்ள்ஸ் காலேஜ்ல கூட சேர்த்துரு, பட் இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல கூட்டின்னு போயிட்டு என் தாலியா இருக்காத. என்ன சொல்லிக்கிறீங்க? கரெக்ட் தானே மேடம் நான் சொன்னது? அந்த மாதிரி தான் சார். அந்த மாதிரி இந்த அளவு பொலிச்சுன்னு சொல்லிருக்க மாட்டேன், சொல்ல முடியாது. சோ அப்படி சொல்லல. சோ அந்த மாதிரி சேர்க்காதீங்க தயவு செய்து. திடீர்னு இதுல இன்னொரு ஒரு 4 பேர் இருப்பாங்க, இந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க இவங்களை ரொம்ப வந்து ரொமான்டிசைஸும் பண்ணுவாங்க கூடவே இருந்துட்டு. உதாரணத்துக்கு இப்ப நான் காலேஜ் போகும்போது எங்க காலேஜ்ல வந்து புடவை மட்டுமே கட்டணும். உண்மையிலேயே சொல்றேன், உலகத்திலேயே இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் யூஸ் த வேர்ட் ஆர் நாட், ரொம்ப ரொம்ப செக்ஸியஸ்டான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரியை தான் சொல்லுவாங்க. ஆமா, என் பொண்டாட்டி காலேஜ் படிக்கும்போது டெய்லி இன்வைட் பண்ண போயிடுவோம். ஏன்னா பொண்ணு பார்க்க வர மாதிரி ஒரு காலேஜ் விட்டா, வேற எந்த உலகத்துல இந்த மாதிரி காலேஜ் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. எல்லாம் அது 3வது கடைசி பீரியட் லாஸ்ட் பீரியடுக்கு முன்னாடி எல்லாம் பாத்ரூம் போயிடுவாங்க, எல்லாம் பக்க பர்ஃபெக்ட். ஏமா இவ்வளவு தூரம் அலைஞ்சு வந்து எல்லாமே கரையான கடைங்க பளிச்சு எப்படிமா வரீங்கன்ற மாதிரி இருக்கும். அப்ப அதாவது சரி இல்லை இந்த K70 அந்த K70ல இல்ல டிரைவரா போயிருக்கலாம். நான் ஓப்பன் பண்ண சொல்லுங்க, நம்ம வாசல்ல நின்று போற மாதிரி ஆயிப்போச்சு கேஸ்ல. சொல்லுங்க அபு, என்னோட தண்ணி பாட்டில் எடுத்து அதான் மேட்ரு, இந்த ரூம்ல இருக்கு. ஓகே. ஸோ அந்த காலேஜில் வந்து சேர்க்கும்பொழுது பயங்கர இது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பாராட்டு மழைலாம். ரொம்ப நன்னா காலேஜ்ரா, புடவைதான் கட்டிட்டு போகணுமாமே, ரொம்ப நன்னா நம்மளோட வந்து கல்ச்சரை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க.
நான் காப்பாத்திட்டு வரலன்றாங்க. அதே ஸோ கல்ச்சரை காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்படியா இப்படியான்ட்டு அந்த காலேஜுக்கு அவ்வளோ பெரிய உண்மை. அதாவது நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த காலேஜ் வந்து எனக்கு வந்து பெரிய மன உளைச்சலுங்க. எனக்கு சாரி கட்ட தெரியாது. என்ன பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறேன் காலேஜ் வரைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அதை எப்படி கட்டணும்னு தெரியாது. அதை நான் காலேஜ் வரைக்கும் இப்படியே பிடிச்சிக்கிட்டே நடந்து போறேன் பொறுமையா. அதை விட ஒரு கோராமே உலகத்திலே கிடையாது. நீங்க பஸ்ல போகும்போது ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. பஸ்ல தான் காலேஜுக்கு போயிட்டு வரணும். இப்படிதான் பிடிச்சாகணும். இல்ல எனக்கு 8வது சரி எப்படி பிடிச்சிருக்கீங்க? இப்படிதான் பிடிச்சிருக்கேன். ஒரு பெரிய ஒரு லக் என்னன்னா, அங்க அந்த கண்டக்டர் டிரைவர் ரொம்ப பிடிக்கும். அங்கே எல்லா இடத்துலயும் டிபெண்டன்ட் இருக்காங்க மேடம். கண்டக்டர், டிரைவரு, ஒரு வேலை. அதான் மேடம் உங்களுக்கு வந்து அதான் சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. நீங்க இப்ப இங்க வந்தா ஒரு ஆள் பிடிச்சி வச்சிருக்கீங்க. சார் நானாவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்க உங்க கதையெல்லாம். ஐயோ அம்மா உங்க கால கூட வரும் சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாலும் ஒருத்த கூட வாங்கல கிடையாது சார். கிடையவே இல்ல. எல்லாருமே கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் இருக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் க்ளோஸ்ட், டோர் க்ளோஸ்ட். வணக்கம், நன்றி, நமக்கும், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த இருக்கிறதுலே ரொம்ப அசுவையான ஒரு விஷயம் அதுதான். எனக்கு காஃபி வேணும் ஒரு 1/2 கப். எனக்கும் டீ வேணும் ஒரு 1/2 கப். டீ வேணா, காஃபியை போட்டுரு, அதுவும் கிரீன் கப். கண்விழித்தேன் அவன் காணவில்லை, கண்விழித்தேன் காணவில்லை. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுல எதுக்கு இதை சொல்ல வரேன், நான் இப்ப இந்த அம்மா இந்த மாதிரி வளர்க்குறாங்கல்ல, ஒரு 10 பேர் இருப்பாங்க கூடவே, அவ்வளோ நல்லா வளர்க்குது. இப்ப இவங்க அம்மா பேரை எடுத்துப்போம், அந்த அம்மா பேரை ஜெயா, அவ்வளோ நல்லா வளர்க்குது மாப்பிள்ளே. அந்த பையன் பாரு ஒரு பொம்பளைகிட்ட பேச மாட்டான். இதுல என்ன பெருமை சார், நான் சொல்ல வரல, நீங்க ஐயோ ஒரு கேப் போட்டா தம்பிலாம் பாப்பா சார், தயவு செய்து கம்முன்னு இருங்க சார். நீங்க ஏதாவது வாயப்பிடிங்க. ஓகே சொல்லுங்க. ஓ, தண்ணி குடிச்சிருக்கீங்களா? சரி 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 சரி, தண்ணி குடிச்சிருக்கேன், சாரி. ஸோ அதுல ஒரு 4 பேர் இருப்பானுங்க, சூப்பரா வளர்க்குது பையன் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, நான் இந்த பையனை நான் ஃபர்கெட் அபவுட் லைஃப், அவனோட லவ் லைஃப் அதெல்லாமே பத்தி நான் பேசல. ஒரு வேலைக்கு போறான்னா அவன் எப்படி அணுவான் பெண்கள்? அங்க அவன் பெண்கள்லாம் வேலைக்கு வர மாட்டாங்களா? என்ன பண்ணுவான் அப்ப அந்த பையன்? எனக்கு இந்திரா நோய் மாதிரி ஆளுக்கு அந்த பையன் வேலை செய்யணும் மேடம். புரியுங்களா? நான்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சிடுச்சுன்னா காலையில மீட்டிங் ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் நேரில் உட்கார வச்சிருப்பேன். வீடியோ கால் அவங்க வீட்டுக்கு அம்மாவுக்கு போடுவேன் டப்புன்னு. நான் எல்லாம் இந்திரா நோய் மாதிரி இருந்தேன்னா ஸ்ட்ரெயிட் கால் டு அது எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிடுவேன். வேணே கூட்டு போய் எங்கேயோ ஓரமான தப்புன்னு பிடிச்சி எடுத்து வச்சுருவேன். பெப்சி இதை பற்றி பேசும்போது கூட நிற்பான் எல்லா இடத்துலையும். என்னென்னமோ பண்ணி விட்டுருவான். யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகத்துல அந்த பையன் வந்து எப்படி வந்து அவன் போவான், எப்படி மிங்கிள் ஆவான், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் பெண்களோடவே பேச விட மாட்டேன், நான் இப்படிதான் சார் வளர்ப்பேன், மானம் போயிடும், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இன்னுமே வந்து இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு அந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல ஏதாவது வச்சிருந்தா கூட இவங்க போய் அன்ஃபாலோ பண்ணுவாங்களாம். எப்படி ஒரு பையனுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்றீங்க? எனக்கு எல்லாத்த விட இவங்களோட கணவர் அதற்கு எப்படி ஆதரவா இருக்காருன்னு எனக்கு புரியல. அவரு கண்டிப்பா டிபெண்டன்டா தான் இருப்பாரு ஆக்சுவலி. சார் எங்க வீட்டுல எல்லாம் டிபெண்டன்ட் இருக்காங்க. அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, பரம சுகங்கள் தருதே. அதான் யானையோ சொல்லும்போது இன்னைக்கு காலைல கூட சொன்னா யூ மேரிட் அப்படின்ட்டு போனா, ஏதோ அந்த மாதிரிதான் வம்பு. மயிரான நானும் பார்க்க தானே போறேன், அதுதான் நாங்க இந்த மாதிரி எங்களையே நீ அப்படி சொன்ன, நான் அந்த மயிரான நான் பார்க்குவேன்ல, நானும் பார்ப்பேன்ல. யூ மேரிட், the same dialogue I said, you married அப்படினா சொல்லுவாங்க. பேர் அவதான் உங்கள மாதிரி. அதேதான். இல்ல நான் அதாவது நம்ம டிபெண்டன்ட் கதையை விட்டுருங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த பையனை பார்க்கும்போது. அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாப்ல, சார் இது மாதிரிதான் இருப்பாங்க, காலேஜ்லயும் இப்படிதான் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி. எனக்கு எல்லா இடத்துலயும் நீங்க இருப்பீங்கன்னா என்ன கூடவே சுத்தினே இருப்பீங்களா? முடிச்சு போட்டுட்டு இந்த இதுல சாரியில வந்து போட்டு வச்சுட்டு கூடவே கூட்டிட்டு போயிட்டு கூடவே கூட்டு வர்றது புரியலைங்க. ஏன் இந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுல என்ன அதிகபட்சம் என்ன ஆயிடுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா அவன் எங்கேயாவது லவ் பண்ணிடுவான், இவ்வளவுதான் சிம்பிள். ஆனாலும் அவன் லவ் பண்ணிடுவான், கல்யாணம் பண்ணிடுவான். இப்ப நீங்களும் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறீங்க அந்த பையனுக்கு. ஆனா அதே ஜாதி, அதே மதம், அதே 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 அதே
அண்டர்ஸ்டுட் ஜாக்கி. இதுல என்னன்னா, இந்த மாதிரி இவ்வளோ கண்ட்ரோல்டா இருக்கிற பையனை நீங்க வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கப்புறம் அவனுக்கு ஒரு பெண்ணுடைய அருகாமை கிடைச்சதுன்னா கிளம்பிடுவோம். ஃபுல்லா அதேதான், டோட்டல் டிபெண்ட். நீ என்ன டிபெண்டா ஏதாவது ஊருக்கு கூட்டும் போயிடு, நான் அங்க வந்துக்கிறேன். இந்த முதல்ல இங்க இருந்து என்ன எஸ்கேப் பண்ணிட்டு பாம்பே கூட பரவாயில்ல அப்படின்ட்டு வரோம். எங்க குஜராத் பாம்பே எங்க வேணாலும் பரவாயில்ல, ரயில் ஏறினா 4 நாள் கழிச்சு வர மாதிரி வர எங்கேயும் அட்ரஸ் எல்லாம் புழுதி காட்டு எல்லாம் அப்படியே. இந்த 5 ஸ்டார்ல ஒரு பையன் காணாம போடுவான் தெரியுமா, அப்பா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி காணாம, அந்த மாதிரி காணாம போடுவான் அவன் டம்முன்னு. நானா தான் செஞ்சிருப்பேன். அரோமலேன்னு பைக் எடுத்து நேரம் போய் அவ்வளவு நல்ல ஒரு தனியா ஆரோமலை போறவர்லாம் கிடையாது சார். அங்க போய் உருவாக்க வேண்டியதான் மேடம். அவ்வளவுதான். என்ன மயிருக்கு தனியா கையா தட்டிட்டு இருக்கணும்ன்ற நானு, என் தலையெழுத்து மயிரான்னு கேக்குறேன் நானு, என்னத்துக்குன்னு கேக்குறேன் நானு. தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட். அப்புறம் என்ன, சரியா? சோ அதுதான் எங்களை சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது நன்றி கூறக்கூடிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.